ஹே கைஸ், வெல்கம் டு மிஸ்டர் விஸ்வா. நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னா, பனிக்காலத்தில் பனி பெய்யக்குள்ளேயும் சரி அல்லது தண்ணி அதிகமாக வண்டியில் இருக்கக்குள்ளேயும் சரி, இந்த தவறுகள் நீங்கள் செய்யாதீங்க அப்படின்றத தான் இன்றைய வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்முடைய மிஸ்டர் விஸ்வாவுக்கு புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோவுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். பொதுவாக பனிக்காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்மளோட வண்டியிலலாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தாங்க தனித்தனியாக இருக்கும். அதாவது பனி ஃபுல்லாக வண்டி மேலே பெஞ்சிருக்கும். இது காருக்கு மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது பைக்லேயும் இருக்கும். நீங்கள் வீட்டுக்கு வெளியில் என்னென்ன பொருட்களை நீங்கள் வச்சுருக்கிறீங்களோ, அந்த பொருள் எல்லாத்து மேலேயும் இது போல் வந்துட்டு பனி அப்படின்றது படர்ந்து இருக்கும். இதுவே வெளிநாட்டில் எடுத்துக்கிட்டால் ஐஸ் கட்டியாகவே மூழ்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நமக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அதனால் நம்ம மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டசாலி தான். இந்த பனி பெய்யறதுனால நம்மளுடைய வண்டி ஏதாவது ஆயிடுமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் ஒரு சிலருக்கு இருக்கும். அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. பனி பெய்யறதுக்கும் நம்ம வண்டியில் ஏதாவது இம்பேக்ட் ஆகிறதுக்கும் எந்தவித சம்மந்தம் அப்படின்றதே கிடையாது. ஏன்னா பனி பெய்யக்குள்ள வந்துட்டு நம்ம வெளிநாடெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம ஐஸ் கட்டி மாதிரிலாம் மழை நிறையா வந்துட்டு வண்டியில் படிஞ்சிரும். அப்படி இருக்கக்குள்ள வண்டிக்குள்ளே இருக்கக்கூடிய இன்ஜின் ஆயில் ஃப்ரீஸ் ஆகிடும். பெட்ரோல் வந்துட்டு ஃப்ரீஸ் ஆகிடும். இதெல்லாம் வந்துட்டு ஃப்ரீசரில் வச்ச மாதிரி கட்டி ஆகிடுங்க. அதனால தான் அங்கெல்லாம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. இல்லை நம்ம எப்படி ஒரு குளிர்காலத்தில் நம்ம இங்கே இருக்கக்குள்ள வந்து ஒரு சொட்டரெல்லாம் போட்டுக்கிறோம், அதே மாதிரி வந்துட்டு வண்டியை ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுவாங்க. உள்ளே ஒரு சின்ன ஒரு கூலிங் கூட எந்த வகையிலையும் போகாதபடி வந்துட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுவாங்க. ஆனால் நம்ம ஊரில் அதெல்லாம் பெருசாக ஒன்றுமே கிடையாது. ஒன்றுமே இல்லை நம்ம ஊர்லலாம். இந்த கார் எவ்வளோ விசிபிலிட்டி உள்ளே தெரியும் பாருங்களேன், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. சரி, ஓகே. இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம். இப்போ நம்ம பனிக்காலத்தில் நம்ம எல்லாத்துக்குமே சந்தேகம் இருக்கும். இந்த மாதிரி வந்துட்டு இன்ஜின்ல எல்லாம் கட்டி ஆகிடுமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கும். கவலையே படாதீங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் வந்துட்டு கட்டிலாம் ஆகிடாது. அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்போ பிரச்சனைனா வேறு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கார் டிரைவ் பண்ணக்குள்ள நமக்கு இந்த மாதிரி விசிபிலிட்டி அப்படின்றது வந்துட்டு சில டைம் தெரியாமல் இருக்கும். ஆனால் வண்டி ரன்னிங்கில் இருந்ததுன்னா நமக்கு எதுவுமே வராது. எடுத்த உடனே நீங்கள் வந்து காரை உடனே நீங்கள் வந்துட்டு அப்படியே வெளியில் போகிறது இல்லை எல்லாம் ஃபுல்லாகவே வந்துட்டு போட்டு தொடன்னு துடைக்கிறது அப்படின்றது எதுவுமே இருக்கக்கூடாது. பனிக்காலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தண்ணி ஊற்றி தான் அதை கழுவணும். ஒருவேளை உங்கள் வண்டியை எப்போவுமே நீங்கள் சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அப்போ எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் தாராளமாக அதை நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஃபைபர் துணியை வச்சு நீங்கள் ஃபுல்லாக தொடச்சி உங்களுடைய வண்டியை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். அதுவே நான் வந்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டு வண்டியை இப்போ தான் நிறுத்தியிருக்கேன், வண்டியில் நான் எதுவுமே பண்ணலை, துடைக்கலை, எதுவுமே பண்ணல, அப்படியே நிறுத்தியிருக்கேன் அப்படின்றவங்களுக்கு இங்கே ஒரு சாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். அதாவது இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இங்கே தெரியாது, இங்கே கூட க்ளீனாக காட்டுறேன். ஏன்னா இங்கே தான் லைட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள் எப்படி சாக்கடை கலரில் இருக்குது பார்த்தீங்கன்னா தண்ணி. இதோ இங்கேருந்து தான் வலிச்சு எடுத்தேன். இங்கே பாருங்கள், இங்கே இதிலேருந்து நான் லைவாகவே காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா? இதெல்லாம் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாரோ சாக்கடையை கொண்டு வந்து நம்ம வண்டி மேலே ஊற்றலை. ஆக்சுவலி நேற்று வந்துட்டு ரொம்ப லாங் போயிட்டு வந்திருந்தேன். அந்த லாங் போயிட்டு வந்ததில் பார்த்தீங்கன்னா வண்டி ஃபுல்லாகவே மண்ணு தான் இருக்கும், துடைக்கலை. ஏன்னா லைட்டாக தூறல் போட்டதுனால உப்பு காற்றுல வண்டி நின்றதுனால நான் என்ன பண்ணிட்டேன்னா அப்படியே விட்டுட்டேன். சரி, தண்ணி ஊற்றியே கழுவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன் நான். இப்போ பாருங்கள், இது துடைச்சா எவ்வளோ சாக்கடை மாதிரி வருது பாருங்கள். அதாவது இதெல்லாம் மண் அழுக்கு. இப்போ நம்ம என்ன செய்வோம், ஒரு வெறும் துணியை போட்டு இப்போ நம்ம வந்து மாங்குன்னு துடைச்சோம்னா வச்சுக்கோங்களேன், அது வந்துட்டு அப்படியே நம்ம அந்த துணியில் வந்துட்டு ஒட்டிக்கிட்டே அந்த ஈரத்தோடு சேர்ந்து ஸ்க்ராட்ச் பண்ணி விட்ரும். கண்ணாடியும் சரி உங்களுடைய பெயிண்ட்டையும் சரி நல்லா ஸ்க்ராட்ச் பண்ணி விட்ரும். இங்கே பாருங்கள், இந்த சைட்லலாம் பார்த்திங்கன்னா நிறையா ஸ்க்ராட்ச் இருக்கும். அது நம்ம கையில் பண்ணது, நம்ம எதுவுமே இந்தனால வந்துட்டு வந்த ஸ்க்ராட்ச் அப்படின்றது கிடையாது. பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு பாருங்கள், அழுக்கா எப்படி தெரியுது பாருங்கள். இது உங்களுக்கு கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரில, பட் சைடில் பார்க்கக்குள்ள கிளியராக தெரியும் இது அழுக்கு அப்படின்றது. இதே போல் தான் வண்டி மேலே வண்டி சுற்றியும் இருக்கும். அப்புறம் இன்னொருத்தர் ஒரு படி மேலே போய் என்ன தரமா செய்வாங்க, அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கே பாருங்களேன் பின்னாடி இதெல்லாம் மண்ணு தான். நம்ம மண்ணு மேலே இது படிஞ்சிருக்கு. இங்கே பாரு, இப்போ நம்ம தண்ணியாக இருக்கேன்னு சொல்லி வெறும் துணியை போட்டு நம்ம துடைச்சோம்னா இது எந்த அளவுக்கு இது நம்மளுடைய வண்டியை இம்பேக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்களா?
பயங்கரமாக இம்பேக்ட் பண்ணும். ஸோ பயங்கரமாக அழுக்காயிடும், ஸ்க்ராட்ச் ஆகிடும், வண்டி இன்னும் மேலே மேலே வந்துட்டு ரொம்ப மட்டமாக தான் தெரியும். ஓரளவுக்கு நல்லாலாம் தெரியவே தெரியாதுங்க. அதனால் ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக இந்த மாதிரி டைமில் தண்ணி ஊற்றி கழுவிக்கோங்க. தண்ணி ஊற்றி கழுவுறது தான் ஸோ ஒரே ஒரு சொல்யூஷன் அப்படின்றது. இன்னொருத்தவங்க என்ன செய்வாங்கன்னா, இந்த துணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அந்த இதை துடைக்கிறதுக்காகவே வந்துட்டு ப்ரஷ் இருக்கும். அந்த ப்ரஷ்ஷை வச்சு, அதாவது டஸ்ட் எடுக்கிற ப்ரஷ்ஷு, அந்த ப்ரஷ்ஷை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபுல்லாகவே வலிச்சு எடுத்துருவாங்க. சுற்றியும் வந்துட்டு தடவி எடுத்துருவாங்க. ஆக்சுவலி நம்ம வந்துட்டு நார்மலாக அந்த டஸ்ட் எடுக்கிற ப்ரஷ்ஷு யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த ப்ரஷ்ஷு யூஸ் பண்ணக்குள்ள ஒரு தடவை நம்ம காரை துடைச்சிட்டு அடுத்தது அந்த ப்ரஷ்ஷை நம்ம கையில் வந்து தட்டணும். நம்ம கையில் வந்துட்டு தட்டுன்னு தட்டணும். தட்டினதுக்கு அப்புறம் தான் ஸோ நம்ம வந்துட்டு அந்த மறுபடியும் அந்த ப்ரஷ்ஷை வந்துட்டு நம்ம வண்டியில் யூஸ் பண்ணணும். ஏன்னா நிறையா பேர் என்ன செய்கிறாங்கன்னா, அப்படியே வச்சு தேய்ச்சிக்கிட்டே போகிறாங்க. அது வேஸ்ட்டு. அது மேலும் மேலும் நம்மளுடைய வண்டியை இன்னும் காயப்படுத்த தான் செய்யும். அதாவது ஸ்க்ராட்ச் பண்ண தான் செய்யுமே தவிர ஸோ நம்ம வண்டியில் இருக்கிற டஸ்ட் எதையுமே வந்துட்டு அது ரிமூவ் பண்ணாது. அப்புறம் அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம், ஸோ வண்டி ஸ்டார்ட் பண்ணக்குள்ள நிறைய பேர் வந்துட்டு ஒரு சில தவறுகளையும் செய்வாங்க இந்த மாதிரி பனிக்காலத்தில். அதாவது பேட்ரி கொஞ்சம் வீக்காக இருக்கும். இவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த பேட்ரி வந்துட்டு இந்த பனிக்காலத்தில் கண்டிப்பாக நம்ம பனியில் வண்டி நிறுத்தினோம்னா ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் எடுத்துக்கும். அப்படி இருக்கக்குள்ள பேட்டரியை வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸோ நீங்கள் அதை ரொம்ப வந்துட்டு போட்டு திருவிக்கிட்டே இருக்காதீங்க. இது ஒன்றும் பைக்கு கிடையாது. நம்ம காரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த மாதிரி பேட்டரியில் இஷ்யூ வருது, ஒரு தடவை செல்ஃப் எடுக்காமல் அது உங்களுக்கு வந்துட்டு ஒரு, அதாவது செல்ஃப் எடுக்க மாட்டேங்குது அப்படின்னாலே நீங்கள் உடனடியாக நீங்கள் அதை வந்துட்டு என்னன்னு பார்க்கணும். ஏன்னா உங்களுக்கு தெரியும் உங்கள் வண்டியில் நம்ம எத்தனை வருஷம் ஆச்சு பேட்டரியை பார்த்து, பேட்டரியை வந்துட்டு பேட்டரியில் ஒரு சில விஷயங்கள் செஞ்சு எத்தனை வருஷம் ஆச்சு, இல்லை பேட்டரியை வாங்கி எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போ அதை வந்துட்டு நீங்கள் சரி பண்ண தான் பார்க்கணுமே தவிர ஸ்ட்ரெயின் பண்ணி வண்டியை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அதாவது நீங்கள் ஒரு தடவை பண்ணுறீங்க வண்டி ஸ்டார்ட் ஆகலை, 2 தடவை பண்ணுறீங்க வண்டி ஸ்டார்ட் ஆகலை, 3 தடவையும் பண்ணுறீங்க செல்ஃப் மட்டும்தான் அடிக்குது வண்டி ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னா அப்போ ஃபியூல் இருக்கா இல்லையா அப்படின்றத பார்க்கணும். அப்புறமேட்டுக்கு உங்களுக்கு செல்ஃப் எடுக்காமல் அது ஒரு மாதிரி பண்ணும். அது ஒரு மாதிரி வந்துட்டு செல்ஃப் மோட்டரை சுத்த முடியாமல் சுற்றும் அது. அப்படி இருக்கிற பட்சத்தில் உடனடியாக பேட்டரியை வந்துட்டு அந்த ஜம்பர்லாம் சொல்லுவாங்க, பேட்ரி ஜம்பரை வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது பெட்டர். இந்த மாதிரி தான் நம்மளுடைய வண்டியை பனிக்காலத்தில் பார்த்துக்கணும். முடிஞ்ச வரைக்கும் வாட்டர் ப்ரூஃப் கவர் வாங்கி போடுங்க. வாட்டர் ப்ரூஃப் கவர் வாங்கி போட்டிங்கன்னா அந்த பனி எல்லாமே உங்கள் வண்டிக்குள்ளே போகாமல், அதாவது இந்த மாதிரி தண்ணி படியாது. இந்த மாதிரி தண்ணி அப்படின்றது உங்கள் வண்டி கவர் மேலே, அதாவது வாட்டர் ப்ரூஃப் கவர் போட்டிருந்தோம்னா அது மேலே படிஞ்சிரும். மீதி உள்ளே வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு இந்த ஃபாகெல்லாம் வருது பார்த்தீங்களா, அது கம்பல்சரி வரும். ஆனால் தண்ணி அப்படின்றது வராது. அண்ட் அதே போல் இன்னொரு கேள்வியும் இருக்கலாம், இங்கே மேலே இருக்கிற தண்ணி உள்ளே போயிடுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கலாம். அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்க. ஸோ உள்ளே இது வெளிநாட்டிலே வந்துட்டு இந்த மாதிரி நடந்தாலும் வண்டிக்குள்ள வந்துட்டு தண்ணி அப்படின்றது போகாது. இதனுடைய இம்பேக்ட் எல்லாமே நம்மளுடைய வண்டி மேலே மட்டும்தான் இருக்குமோ தவிர வண்டிக்குள்ள அப்படின்றது இருக்காது, இன்ஜினுக்குள்ளே போகாது. இந்த கேப்லலாம் நம்ம ஏதாவது தவறு பண்ணிட்டோம் அப்படின்னா, எடுத்துகிட்டு போய் ஊற்றிட்டோம் இல்லை திறந்து வச்சிட்டோம் அப்படின்னா இப்போ உள்ளே ஃபுல்லாகவே வந்துட்டு உங்களுக்கு தண்ணி போகும். அதாவது ஒரு மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி தண்ணி வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது அதிகமாக இருக்குது. நீங்கள் திறந்து வச்சா தான் இருக்கும், மூடி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. நல்ல ஒரு வாட்டர் ப்ரூஃப் கவராக வாங்கி போடுங்க. கண்டிப்பாக இது போன்ற பிரச்சனைகள் வராது. துடைக்கக்குள்ள நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் காய வச்சு துடைக்கிறது நல்லது. இல்லைன்னா வந்துட்டு ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து ஊற்றிட்டு அதுக்கப்புறமா, நான் அடிக்கடி துடைச்சி வச்சுருவோம்ப்பா, நான் காலையில் நைட்டு கூட துடைச்சி தான் வச்சுட்டு போனேன், ஆனால் காலையில் எப்படி இருக்குன்னா, அப்போ நீங்கள் தண்ணி எடுத்து ஊற்றி நீங்கள் வந்து லைட்டாக தண்ணி எடுத்து ஊற்றினாலே போதும். எமர்ஜென்சிக்கு நம்ம எடுத்துகிட்டு அப்படியே கூட போயிடுவோம், அது வேறு விஷயம். பட் ஆனால் நீங்கள் ஃப்ரீயாக தான் இருக்கிறீங்க, உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா தண்ணி ஊற்றி அதை கொஞ்சம் ட்ரைன் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது நல்லது. ஆனால் பெருசாக இம்பேக்ட் ஆகாது. மண் இருந்தால் தான் அது உங்களுக்கு அசிங்கமாக தெரியும். நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டீங்க, இதெல்லாம் காஞ்சிச்சுன்னா ரொம்ப அசிங்கமாக தெரியும். அதனால் சொல்கிறேன். ஓகே நண்பர்களே, ஸோ இதை தான் நான் இந்த வீடியோவில் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன், சொல்லிட்டேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இதை பற்றி சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நாளைக்கு இது போல் ஒரு நல்ல கார் சம்மந்தப்பட்ட சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.